பிற்பகலில் மதிய உணவுக்கு பிறகு இரண்டாம் கட்டமாக தொடங்கும் அந்த அவையில் சென்னை பெருநகர மேலாண் மேயரும் மனிதநேய அறக்கட்டளை தலைவருமான நம்முடைய பாசத்துறை அண்ணன் சைதை சா துரைசாமி அவர்கள், அதே போல தலைவர் காலத்திலே இருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தொடர்ந்து பயணித்து வருகிற மதிப்பிற்கும் மாண்புக்குரிய மேலாண் அமைச்சர் அண்ணன் அன்பராஜா அவர்கள், அதே போல கிராம நிர்வாக ஓய்வூதியர்கள் சங்கத்தினுடைய தலைவர் சமூக போராளி மதிப்பிற்குரிய சகோதரர் இரா போஸ் அவர்கள் ஆகியோர் பிற்பகலில் நடைபெறும் புரட்சித் தலைவர் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் சுமார் 11 ஆண்டுகள் அவர் செய்த பல்வேறு சாதனைகள் உலகம் போற்றும் ஒப்பரிய சாதனைகள். அதிலே மகத்தான சாதனை என்பது காலகாலமாக பாரம்பரியமாக கர்ணம் என்று இருந்த அந்த பதவியை ஒழித்து சாதாரண சாமானிய ஏழை எளிய தலித்து மக்களும் கிராம நிர்வாக அதிகாரியாக வர முடியும் என்கிற அரசாணையை பிறப்பித்தவர் தான் நம்முடைய அன்பு தலைவர் முத்தரசம்மன் புரட்சித் தலைவர் அவர்கள். அந்த காலத்தில் அவரால் நியமிக்கப்பட்ட கிராம நிர்வாக அதிகாரிகள் இன்று ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். அந்த ஓய்வு பெற்ற அத்துணை அன்பர்களையும் ஒருங்கிணைந்து ஒரு மகத்தான அமைப்பை உருவாக்கி நம்முடைய அன்பு தலைவர் புரட்சித் தலைவருடைய சிலையை தேவகோட்ட பகுதியிலே நிறுவி நம்முடைய அன்பு தலைவர் பேரிலே ஒரு நூலகத்தையும் அமைத்து தலைவருடைய பெருமையையும் புகழையும் பரிசாற்றி வருவதால் அருமை சகோதரர் இரா போஸ் அவர்கள் இன்று பிற்பகலிலே பேசியிருக்கிறார். இதையும் தாண்டி ஏராளமான நம்முடைய பக்தர்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையிலிருந்து பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தலைவருடைய பக்தர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இது தவிரவும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் புதுச்சேரியிலிருந்தும் கர்நாடகாவிலிருந்தும் கோவையிலிருந்தும் தூத்துக்குடியிலிருந்தும் திருப்பூரிலிருந்தும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் நம்முடைய அன்பு தலைவர் பொன்மனச்செம்மனுடைய பக்தர்கள் இந்த விழாவிலே பங்கேற்க திரளாக வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சொந்தங்களே, இந்த அருப்புக்கோட்டையில் 1977ஆம் ஆண்டு நம்முடைய மக்கள் திலகம் பொன்மனச்செம்மன் எம்ஜிஆர் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்று முதலாக சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். 77ஆம் ஆண்டு நம்முடைய தலைவருக்காக இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்தவர்கள் இங்கே நிறைய பேர் இருப்பீர்கள். தயவு செய்து அவர்களால் எழுந்து நிற்குமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் எல்லாம் வாழ்நாளில் மிகப்பெரிய பேர் பெற்றிருக்கிறீர்கள். பொன்மனச்செம்மன் புரட்சி தலைவர் வெற்றி பெறுவதற்காக அவருடைய வெற்றி சின்னமாக இரட்டை இலையில் வாக்களித்த உங்கள் அனைவருடைய பாதம் பணிந்து அருப்புக்கோட்டை, மதுரை மத்திய பகுதி என்பது ஆண்டிப்பட்டி, இந்த 3 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் நம்முடைய பொன்மனச்செம்மனுக்காக வாக்களித்தவர்கள் பேறு பெற்றவர்கள். பொன்மனச்செம்மன் புரட்சி தலைவர் அவருடைய ஆற்றல், அவருடைய சாதனைகள் என்பது உலகளாவிய சாதனைகள். அரசியலினுடைய அந்த தொடக்கம் முதல் மிக சுருக்கமாக ஒரு 15-20 நிமிடங்களில் முடித்துவிட்டு தலைவருடைய சாதனைகளையும் ஒன்றிரண்டை நாம் பட்டியலிட்டு விடைபெறலாம் என்று கருதுகிறேன்.
கொண்டிருக்கிறேன். அழைப்பிதழிலே இங்கு மட்டுமல்ல, சென்னையிலும் பத்திரிகையாளர் துறை கருணா என்றுதான் போடுகிறார்கள். என்னை பற்றிய விவரத்தை நான் சொன்னால், நான் எந்த பொது மேடையிலும் என்னை பற்றி நான் பேச மாட்டேன். ஆனால் பேசுகின்ற கருத்தினுடைய உண்மைத்தன்மை, நம்பகத்தன்மை உங்களுக்கு வேண்டும் இல்லையா? அதற்காக சொல்லுகிறேன். 1972 அக்டோபர் 10 நாமெல்லாம் ஒரு ஆயிரக்கணக்கானோர், பல்லாயிரக்கணக்கானோர் தலைவனுக்காக தாமரை கொடி ஏற்றினோமே. அதிலே வத்தலக்குண்டு நகரிலே தாமரை கொடி ஏற்றிய பல நண்பர்களோடு நானும் ஒருவன். 1973 நடைபெற்ற திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலிலே பணியாற்றியவன். 1978 84 வரை நம்முடைய தலைமை கழகத்திலே அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தினுடைய அலுவலக நிர்வாகியாக, அந்த மன்றத்தின் தலைவராக இருந்த திரு பி. முஸ்லிமுத்தன் அவர்களுடைய தனி உதவியாளராக, இதையும் தாண்டி 1982 தொடங்கப்பட்ட எம்ஜிஆர் இளைஞரணியினுடைய முதல் அலுவலக நிர்வாகியாக இன்றைய தலைமை கழகத்திலே பணியாற்றியவர். 1984 தொடங்கி நம்முடைய கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வ நாளேடாக வெளிவந்த மன்ற முரசு, பொன்படம், நமது எம்ஜிஆர், இதையெல்லாம் தாண்டி பொன்படச்செம்மன் நடத்திய அண்ணா பத்திரிகையிலே செய்தியாளராக பணியாற்றியவர். கடந்த 45 ஆண்டுகளாக தலைவரோடு தொடர்புடைய, கழகத்தோடு தொடர்புடைய நாளிதழ்களிலே மட்டுமே பணியாற்றியவர். இன்றும் கூட ஊடகங்களில், ஆட்சி ஊடகங்களில், நம்முடைய யூடியூப் சேனல்களில் நம்முடைய பொன்படச்செம்மன் புரட்சி தலைவரின் புகழ்வாதம் ஒன்றையே பிரதானமாக கொண்டு பேசி வருகிற தலைவருடைய அடுத்த தொண்டன், சாதாரண தொண்டன் தான் இந்த துறை கருணா. இப்போது விஷயத்துக்கு வந்துடும். தலைவர் 20 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக பாடுபட்டார். அந்த திராவிட இயக்கத்தினுடைய பிதாமகன் பொன்படச்செம்மன் எம்ஜிஆர் தான். திமுகவுடைய வளர்ச்சிக்கு, ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு மூல காரணமே நம்முடைய அன்பு தலைவர் பொன்படச்செம்மன் புரட்சி தலைவர் தான். திரைப்படங்களின் மூலமாக பட்டி தொட்டி என்றும் பல லட்சக்கணக்கான மக்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் குடிக்கொண்டிருந்தவர் நம்முடைய அன்பு தலைவர். திரைப்படங்களிலே, காட்சிகளில், வசனங்களில், பாடல்களில் திமுகவுடைய கொடியை, கொள்கையை, லட்சியங்களை அறிமுகப்படுத்தியவர். உங்களுக்கெல்லாம் தெரியும், நெற்றியிலே உதயசூரியன் பொட்டு வைத்திருப்பார். அதே போல உதயசூரியன் திரைப்படத்திலே பெயர் வைத்திருப்பார். கருப்பு சிவப்பு கொடியோடு வருவார். இதிலே ஒரு தகவல், 1957 எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நாடோடி மன்னனை தயாரிக்கின்ற பொழுது அவருடைய சின்னம் இலச்சினையாக இன்று நமக்கெல்லாம் தெரியும். ஒரு வலிமைமிக்க ஆணும் மற்றும் திமுக கொடியை கரங்களிலே ஏற்றியிருப்பார்கள். அந்த கொடியை பயன்படுத்தக்கூடாது என்று திரைத்துறையிலே எதிர்ப்பு வந்தது. அன்றைக்கு சென்சார் போர்டு அனுமதி தரமாட்டோம் என்றார்கள். உடனே பல வழக்கறிஞர்களை சந்தித்து எப்படி இந்த